Hi, hello everyone. Welcome to Eagle Wings. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா present continuous tense. Present continuous tenseனா என்ன? அதை நம்ம எங்க யூஸ் பண்ணனும், எப்படி யூஸ் பண்ணனும் அப்படிங்கற full டீடைலையுமே இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இது மட்டும் இல்லாம tenseனா என்ன, simple present tense, simple past tense, simple future tense இத பத்திலாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படினா ஆல்ரெடி நம்ம சேனல்ல அதுக்கான வீடியோ போட்டுருக்கோம். அந்த லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வேணும் அப்படினா கீழ இருக்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா என் பேரு ஜெபராஜ். நம்ம சேனல்ல ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ் அண்ட் மோட்டிவேஷனல் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அண்ட் பக்கத்துல பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். present continuous அப்படினா ஒரு செயல் எப்பயோ ஆரம்பிச்சது ஆனா இப்ப பிரசன்ட்ல அது நடந்துட்டு இருக்கு அப்படின்ற விஷயங்களை நம்ம சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற சென்டென்ஸ் தான் present continuous tense. இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா subject supporting verb plus verb plus ing. இந்த verb ஓட ing சேர்றது தான் continuous tense. அதாவது ஒரு நிகழ்வு தொடர்ந்து நடக்குது அப்படின்றத சொல்றதுக்கு நம்ம verb v1 இருக்கு இல்லையா, அந்த v1 கூட ing சேர்ப்போம். இதுதான் இதோட ஸ்ட்ரக்சர். திரும்ப சொல்றேன், subject supporting verbனா is am are, subject plus is am are plus verb plus ing. இதுதான் இதோட ஸ்ட்ரக்சர். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா I am writing grammar examples. I am writing grammar example. I அப்படின்றது subject, am அப்படின்றது supporting verb plus verb plus ing. இதுல write அப்படின்ற verb கூட ing சேர்த்து writing அப்படினு போட்டுருக்கோம். I am writing grammar examples. They are playing football. They are playing football. They அப்படின்றது subject, are அப்படின்றது supporting verb, play அப்படின்றது verb plus ing சேர்த்து playing. They are playing football. He is reading storybook. He அப்படின்றது subject, is அப்படின்றது supporting verb, read அப்படின்ற verb கூட ing சேர்த்து reading அப்படினு போட்டுருக்கோம். He is reading storybook. The present continuous tenseல ஒரு சில keywords இருக்கு. அந்த keywordsலாம் என்னென்ன அப்படினா now, at the present, at this moment, still, still now, even now, always. இது மாதிரி keywords எல்லாமே நம்ம present continuous tenseல யூஸ் பண்ணுவோம். இந்த present continuous tense மூணு இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். அது என்னென்ன அப்படினா first one, action happening at the time of speaking. நம்ம பேசிட்டு இருக்கும்போது அந்த விஷயம் நடந்துட்டு இருக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படினா you are watching this video at this moment. You are watching this video at this moment. You அப்படின்றது subject, are அப்படின்றது supporting verb, watching verb plus ing. So இந்த ஸ்ட்ரக்சர் கரெக்டா இருந்துச்சு அப்படினா இது present continuous tense. அதாவது இப்போ நீங்க இத பார்த்துட்டு இருக்கீங்க, நான் சொல்லிட்டு இருக்கேன், ரெண்டுமே ஒரே டைம்ல நடக்குது. நான் சொல்லிட்டு இருக்கிற அதே சமயத்துல தான் இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி செயல் நடந்துச்சு அப்படினா இது present continuous tenseல வரும். செகண்ட் எக்ஸாம்பிள், you are still playing in the ground. You are still playing in the ground. We are always speaking in Tamil. We are always speaking in Tamil. இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் எங்க வரும் அப்படினா ஒன்னு ஃப்ரண்ட்ல வரும், இல்லனா லாஸ்ட்ல வரும், இல்லனா அந்த ரெண்டு verb இருக்கு இல்லையா, supporting verb plus main verb, இந்த ரெண்டு verb-க்கும் நடுவுல தான் வரும். இந்த keywords எல்லாமே இந்த மூணு இடத்துல மட்டும் தான் ப்ளேஸ் ஆகும். அந்த ஃபர்ஸ்ட் இது என்ன அப்படினா நாம இப்ப பேசிட்டு இருக்கிற அதே சமயத்துல ஒரு விஷயம் நடக்குது அப்படினா அது present continuous tense. செகண்ட் ஒன் என்ன அப்படினா talk about temporary activities. ஆக்சுவலா இது ரொம்ப நாள் நடந்துட்டு இருக்காது, கொஞ்ச நாளா நடந்துட்டு இருக்கும். ஆனா இப்ப அந்த விஷயம் நடந்துகிட்டு தான் இருக்கு. கொஞ்ச நாளைக்கு நடந்து ஆரம்பிச்சிருக்காங்க, ஆனாலும் இப்ப நடந்துட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் நம்ம present continuous tenseல சொல்லலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா my sister is attending online classes nowadays. இந்த விஷயம் ரொம்ப நாளா நடக்கல, ஆனா கொஞ்ச நாளா தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு, இப்போ வரைக்கும் அது நடந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு இந்த present continuous tense நம்ம யூஸ் பண்ணலாம். my sister is attending online classes nowadays. Another example is I am reading a book by Robin Sharma. I am reading a book by Robin Sharma. இந்த புக்கை நான் ரொம்ப நாளா வாசிக்கல, கொஞ்ச நாளா தான் வாசிச்சிட்டு இருக்கேன், ஆனா இன்னமும் அந்த புக்கை நான் வாசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்றதுக்கு I am reading a book by Robin Sharma. ராபின் சர்மா எழுதின இந்த புக்கை நான் இப்ப வாசிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மூணாவதா எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா talk about the changes happening now. அந்த மாதிரி பிளேசஸ்ல நம்ம யூஸ் பண்ணலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா online classes are becoming popular nowadays. Online classes are
becoming popular nowadays. இப்போ ஹேப்பனிங்ல இதுதான் இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம சொல்றதுக்கு, அதுவும் கண்டினியூஸாக நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்த சொல்றதுக்கு நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னா சப்ஜெக்ட் பிளஸ் சப்போர்ட்டிங் வேர்ப் பிளஸ் வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. செகண்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா joblessness is increasing throughout the world due கொரோனா வைரஸ் பேண்டமிக். பிரசன்ட் கண்டினியூஸ் அப்படின்றது எப்போவோ ஆரம்பிச்சு இந்த பிரசன்ட் மூமெண்ட் வரைக்கும் கண்டினியூ ஆகிற ஒரு விஷயம். இதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னா சப்ஜெக்ட் பிளஸ் சப்போர்ட்டிங் வேர்ப் பிளஸ் வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. வேர்ப் கூட ஐஎன்ஜி சேர்ந்து வரணும். அது கண்டிப்பா வந்தே ஆகணும். கண்டினியூஸ் டென்ஸ் எல்லாத்துக்குள்ளயுமே கண்டிப்பா அது வந்து ஆகணும். இப்ப சிம்பிளா நம்ம தமிழ்ல நான் டீ குடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லுவோம்? நான் தேநீர் குடித்து கொண்டிருக்கிறேன். இங்க நான் அப்படின்றது சப்ஜெக்ட், தேநீர் அப்படின்றது ஆப்ஜெக்ட், குடித்து கொண்டிருக்கிறேன் அது வந்து ஒரு வேர்பு, அந்த கொண்டு இருக்கிறேன் அப்படின்றது தான் ஐஎன்ஜி. இது இங்கிலீஷ்ல பார்க்கும்போது ஐ ஆம் ட்ரிங்கிங் டீ, ஐ சப்ஜெக்ட், ஐ ஆம் சப்போர்ட்டிங் வேர்பு, ட்ரிங்க் வேர்பு, அது கூட ஐஎன்ஜி சேர்த்து ட்ரிங்கிங் அப்படின்னு வருது. ஐ ஆம் ட்ரிங்கிங் டீ. இதுதான் பிரசன்ட் கண்டினியூஸ் உடைய ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபார்முலா. பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல வர சென்டென்ஸ் எல்லாமே இந்த ஸ்ட்ரக்சர்லையும் இந்த ஃபார்முலாவையும் பேஸ் பண்ணி தான் இந்த சென்டென்ஸ் இருக்கணும். பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா பை பை. இட்ஸ் மீ ஜெபராஜ்.